ஒவ்வொரு சீரியல் கில்லருக்கு ஒரு டைப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் குழந்தைகளா கொலை பண்ணுவாங்க, சில பேர் வயசானவங்களா கொலை பண்ணுவாங்க, சில பேர் பிளாண்ட் ஹேர் இருக்கிற பெண்களா கொலை பண்ணுவாங்க, சில பேர் பிளாக் ஆண்களா கொலை பண்ணுவாங்க. பட் பெட்ரோ ரொட்ரிகஸ் ஃபில்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தாப்ல. அவர் என்னன்னா மத்த கிரிமினல்ஸை தேடி தேடி கொலை பண்ணுவார். இவர் வந்துட்டு ஜூன் 17, 1954 பிறக்கிறார். பிறக்கிறப்பவே அவர் ஸ்கல் வந்துட்டு லைட்டா டேமேஜா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன, இவர் இவங்க அம்மா வயித்துல இருக்கும்போது இவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா அடிச்சிருக்காரு. ஸோ இவர் சின்ன வயசுல இருந்தே வயலண்டாவும் லோன்லியாவும் தான் வளர்றாரு. அவரோட 14வது வயசுல அவங்க அப்பா திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையில இருந்து ஃபயர் பண்றாங்க. அதனால இவர் குடும்பத்துல காசு இல்லாம இவரோட சிப்லிங்ஸ் எல்லாம் பசியோட தூங்க வேண்டியதா இருந்திருக்கு. ஸோ 14 வயசான இவர் கன் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பாவை ஃபயர் பண்ண அந்த ஊர் மேயரையே போட்டு தள்ளுறாரு. கூடவே ஒரு செக்யூரிட்டி கார்டையும் போட்டு தள்ளுறாரு. அவர் தான் உண்மையிலே திருடி இருப்பார் அப்படிங்கிற அசம்ஷன்ல. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை கொலை பண்றது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஊர்ல இருக்கிற ட்ரக் டீலர்ஸ் எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆளா மாறுறாரு. அந்த நேரத்துல தான் அவர் ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருது. ஸோ இது எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த பொண்ணு கூட தனியா போய் வாழ ஆரம்பிக்கிறாரு. இவர் பாட்டுக்கு போயிட்டா சும்மா ஓட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி அவர் கொண்டவங்கள ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காங்க. வந்தவங்க இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்கள கொலை பண்ணிருக்காங்க. பெட்ரோக்கு அது யாரு பண்ணதுன்னு தெரியல. ஸோ எல்லா கேங்கையும் போட்டு தள்ளலாம் முடிவு பண்றாரு. அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பாக்குறவங்களை எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேங்கோட வெட்டிங் நடந்திருக்குது. அங்க போயிட்டு 7 பேர்த்த கொண்டிருக்காங்க, 16 பேர் இன்ஜூர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவரை போட்டு ஜெயில போறாங்க. அங்க போயிட்டு இன்மேட்ஸை கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யார் யாரை பார்க்கும்போது டேஞ்சரஸா இவன் மோசமானவன்னு தோணுதோ அவங்க எல்லாத்தையும் கொண்டிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு மோசமான நியூஸ் இவர் கேள்விப்படுறாரு. இவரோட அப்பாவே அவங்க அம்மாவை 21 வாட்டி குத்தி கொண்டிருக்காரு. யாரோ ஒருத்தங்க அவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுனால. ஸோ பெட்ரோ போயிட்டு அவங்க அப்பாவை அதே ஜெயில வச்சு 22 வாட்டி குத்தி கொண்டிருக்காரு. டோட்டலா அவர் வந்துட்டு 71 பேர்த்த கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. மேபி தெரியாம அதுக்கு மேல கூட இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி அவங்க கொலை பண்ணவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். சில நேரங்களில் இவர் ஜெயில இருக்கும்போது வெளியிருந்து இவருக்குள்ள அவருக்குள்ள ரிக்வெஸ்ட் எல்லாம் வருமாமா. இவர் அதை ஒண்ணுன்னா பார்த்து யாரை கொல்ல வேணாம்னு முடிவு பண்ணுவாராமா. நாட் பிகாஸ் அவங்க காசு தராங்க அப்படிங்கறனால எல்லாம் கிடையாது. இவங்க கெட்டவங்க அப்படிங்கறனால. அவர் மொத்தமா 42 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2018 ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. மக்களை நல்வழிப்படுத்துறது, குக்கிங் டிப்ஸ் போடுறது, சில பாட்காஸ்ட்ல போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செலிபிரிட்டியா வாழ்ந்திருக்காரு. தென் ஃபைனலி 2013 அவர் ஒரு கேங்னால கொல்லப்படுறாரு. இவரோட வாழ்க்கையே ஒரு மூவி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து செதுக்கி வச்சிருக்காங்க.